ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் ஈட்டிங் ஃபிஷஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன வகையான மீன்கள் ஸ்னெயில்ஸ் எல்லாம் சாப்பிடுதுன்றதும், ஸோ இந்த வகையான மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்ட் ஸ்னெயில், உங்கள் டேங்க்குள்ளே இருக்க பிஸ்ட் ஸ்னெயிலை வந்து கிளியர் பண்ண யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் வீடியோவும் கூட. அண்ட் ஷோல், இந்த வீடியோவில் காட்டப்படுற மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ எந்த மாதிரி மீன்கள்லாம் நீங்கள் உங்கள் டேங்க்குக்கு ஏற்ற சைஸ்க்கு போடலான்றதை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இந்த மாதிரி வீடியோ பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேனல் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்னெயில்ஸை சாப்பிட விரும்பக்கூடிய மீன்கள். அதில் முதலாவது இடத்துல இருக்க மீன் பார்த்தீங்கன்னா பீக் பஃபர் தான். ஸோ பீக் பஃபர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்னெயில்ஸை சாப்பிடும். ஸோ இந்த மீன்லாம் வந்து டேங்க்கில் ஸ்னெயில்ஸை ஹண்ட் பண்ணி சாப்பிட்றத பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்னெயில்ஸை மட்டும் ஹண்ட் பண்ணி சாப்பிடாது, சான்ஸ் கிடச்சா அவங்க ஸ்ட்ரிம்ஸையும் ஹண்ட் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வளரக்கூடிய மீன். இது ஒரு ட்ராப்ட் பஃபர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து இந்த பஃபர் ஃபிஷ்ஷால் 1 inches 1.5 inches வரைக்கும் தான் வளர முடியும். ஸோ வைல்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 2 inches வரைக்கும் வளரும். ஸோ அதுக்கு மேலேயே வளரலாம். பட் கேப்டிவ்லன்னு பார்த்தீங்கன்னா 1.5 inches வரைக்கும் வளரும். இது நல்லா ஸ்னெயில்ஸை சாப்பிடுன்னு சொன்னாலுமே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவு. ஸோ வந்து ஏதாவது மீன் இருந்தால் அந்த மீனை கூட கடிக்கும். ஸோ ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ்லாம் இது கூட ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ். இது வந்து நேட்டிவ் இந்தியா தான். ஸோ இது வந்து வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதான்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யோயோ லோச். ஸோ யோயோ லோச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்னெயில் ஈட்டிங் ஃபிஷ்ஷு. ஸோ இதோட அந்த ஷார்ப்பான ஸ்னவுட்டை வச்சு நல்லா அந்த ஸ்னெயிலை சக் பண்ணி எடுத்துரும் சொல்லலாம். ஸோ ஸ்னெயிலோட ஷெல்லோட கடிச்சு சாப்பிடாது, அப்படியே சக் பண்ணி எடுத்துரும். அண்ட் ஷோல் இந்த லோச்சஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் நேட்டிவு. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட கேப்டிவிட்டிலன்னு பார்த்தீங்கன்னா 5.5 inchesலேருந்து 6 inches வரைக்கும் வளரும். அண்ட் இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்னெயில் ஈட்டரு. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ஸ்னெயில் நிறைய இருக்குன்னா நீங்கள் இந்த லோச்சை ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது ஜீப்ரா லோச். ஸோ ஜீப்ரா லோச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் நேட்டிவு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்னெயில் ஈட்டிங் ஃபிஷ் தான். ஸோ இந்த ஃபிஷ்ஷும் நீங்கள் தாராளமாக உங்களோட பெஸ்ட் ஸ்னெயில் டேங்க்கில் நீங்கள் விடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்னெயிலை சாப்பிட்டு காலி பண்ணும். ஸோ இந்த லோச்சஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னெயில் அப்படியே சக் பண்ணி எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான். இந்த மீன்லாம் கேப்டிவிட்டியிலன்னு பார்த்தீங்கனாலே அது வந்து 3.5லேருந்து 4 inches வரைக்கும் வளரும். ஸோ நீங்கள் வந்து யோயோ லோச் ரொம்ப பெருசாக தோணுதுன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். பட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா வைல்டில் இப்போ என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் அக்வேரியம்குள்ளே வச்சு வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதான்றது எனக்கு சரியாக தெரியல. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். 4th பிளேஸில் இருக்கிறது ட்ராப்ட் செயின் லோச். ஸோ இந்த லோச் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான லோச் வகைங்க. நீங்கள் வந்து இப்போ பார்த்த லோச்செல்லாம் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லோச்சை சூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த லோச்சால் பார்த்தீங்கன்னா 2.4 inches வரைக்கும் தான் வளர முடியும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்னெயில் ஈட்ரு. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட பிஸ்ட்டு ஸ்னெயில் இருக்க டேங்க்கில் நீங்கள் இந்த மீனை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபிஷஸ்லாம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு 2 feet டேங்க்கு அந்த மாதிரி டேங்க்லலாம் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக இதில் விடலாம். பட் ஒரு பிரச்சனை என்னென்னா இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குதான்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த மீன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த இது ரொம்ப ரேர் தான். ஸோ வாங்க நீ அடுத்த மீனை பார்க்கலாம். 5th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கௌராமீஸ். ஸோ கௌராமீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஸ்னெயில் ஈட்டர்னு நான் சொல்லவே மாட்டேன். இதுங்க பார்த்தீங்கன்னா தோன்னா தான் ஸ்னெயிலை சாப்பிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஸ்னெயிலை தான், ரொம்ப பெரிய ஸ்னெயிலை தான் இதெல்லாம் வந்து சாப்பிட முடியாது. அண்ட் இதை வந்து உங்கள் டேங்க்கில் விட்டிங்கன்னா உங்கள் டேங்க்கில் இருக்க எல்லா பிஸ்ட் ஸ்னெயிலையும் சாப்பிட்ரும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஸோ அது வந்து சாப்பிடும். பட் எப்படின்னா மாதத்துக்கு 5-6 ஸ்னெயில் அவ்வளோதான், அதுக்கு மேலே இது வந்து போகாது. ஸோ அந்த மாதிரி தான் இது சாப்பிடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்னெயிலை எடுத்து க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அது வேணால் ஈஸியாக அது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். 6th பிளேஸில் இருக்கிறது ராம் சிக்லேட். ஸோ ராம் சிக்லேட் பார்த்தீங்கன்னாலும் ஸ்னெயில்ஸை சாப்பிடும். பட் எஃபிஷியண்ட்டாக சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுவும் கௌராமி மாதிரி தான். பசி எடுத்தால் சாப்பிடும், இல்லாட்டி தோணும்போது சாப்பிடும். அப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடாது, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடும். பட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்னெயிலாக இருந்தாலுமே அட்டாக் பண்ணும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெட் ரேம்ஸ் ஸ்னெயில் இருக்குது, அது கூட தான் ரேமும் இருக்குது. ஸோ வந்து சம்டைம்ஸ் இது வந்து குட்டி ஸ்னெயிலை சாப்பிட்றத பார்த்துருக்கேன், இதுவும் கௌராமியும் சேர்ந்து. பட் கௌராமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரேம்ஸ் ஸ்னெயிலை வந்து அவாய்ட் பண்ணிடும். பட் ரேம் அப்படி கிடையாது, கொஞ்சம் பெரிய ஸ்னெயிலாக இருந்தாலுமே அதை ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணோம்.
ஸோ அது வந்து பார்க்கவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பட் அது ரொம்ப ரேராக தான் நடக்கும். இப்போ பார்க்க போகிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் ஸ்னெயில் ஈட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற 7வது இடத்துல இருக்க மீன் பார்த்தீங்கன்னா எம்பு பஃபர் ஃபிஷ் தான். ஸோ இந்த பஃபர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 அடி வரைக்கும் வளரும். ஸோ ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. இது நல்லாவே ஸ்னெயில்ஸை சாப்பிடும், ஸ்ட்ரிம்ஸை சாப்பிடும், லாப்ஸ்டர்ஸை சாப்பிடும். ஸோ இந்த பவர் ஃபிஷஸ்லாம் வந்து ஒரு மான்ஸ்டர் பவர் ஃபிஷ்னு சொல்லலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய செமி பிளான்டட் டேங்க் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் இருக்கும். ஸோ அது கூட வந்து சின்ன சின்ன ஸ்னெயில் ஈட்டர் ஃபிஷஸை விட முடியாது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பாண்ட் செட்டப்பும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மீன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8th பிளேஸில் இருக்கிறது பஃபாக்கா பஃபர் ஃபிஷ்ஷு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்னெயில்ஸை சாப்பிடும். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹியூஜாக வளரக்கூடிய பஃபர் ஃபிஷ் தான். கிட்டத்தட்ட 1 to 1.5 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ எம்பு அளவுக்கு கிடைக்காது, பட்டு கொஞ்சம் சின்னதாக வளரும். ஸோ இந்த பவர் ஃபிஷ்ஷும் வந்து நல்லா ஸ்னெயில்ஸை சாப்பிடும். அண்ட் ஷோல் இந்த பவர் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பவர் ஃபிஷஸ் தான் இந்த வீடியோவில் காட்டுறது எல்லாமே. நம்ம அக்வேரியம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிகர் 8 பவர் ஃபிஷ்ஷு, அப்புறம் க்ரீன் ஸ்பாட்டட் பவர் ஃபிஷஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து ஸ்னெயில்ஸை சாப்பிடும். பட் ஆனாலும் அதை வந்து உங்களால் ஃப்ரெஷ் வாட்டரில் வச்சு வளர்க்க முடியாது. அதெல்லாம் வந்து பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி வாட்டர் பேராமீட்டர்ஸை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க நீங்கள் அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது க்ளவுன் லோச். ஸோ க்ளவுன் லோச் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. அண்ட் நம்ம மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ இந்த ஃபிஷ்ஷும் வந்து நல்லா ஸ்னெயில்ஸை சாப்பிடும். பட் இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாலே இது வந்து ஹியூஜாக வளர்றதுனால தான். ஸோ இது வந்து 1 ஃபீட் கொஞ்சம் உள்ளே 1 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ இந்த மீன்லாம் ஒரு மான்ஸ்டர் டேங்குக்கு இல்லாட்டி ஒரு பாண்ட் செட்டப்பில் ஸ்னெயில் தொல்லை தாங்க முடியல அந்த மாதிரினா நீங்கள் இந்த மீனை விடலாம். அண்ட் ஷோவில் அக்வேரியம் ஹாபியில் இது மட்டும்தான் ஸ்னெயில் சாப்பிட்ற மீனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்னெயில்ஸை சாப்பிடும். அதுக்குன்னு ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களோட பிளானட் டேங்க் அக்வேரியமில் விட்டுறாதீங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் வாட்டர் தேவைப்படும். அண்ட் பிஹெச்சும் நல்லா அதிகமாக தேவைப்படும். ஸோ அது வந்து உங்களோட நார்மல் பிளானட் டேங்க்குக்கு செட்டே ஆகாது. அண்ட் ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஸ்னெயிலை சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ அது எப்படி இந்த ரேம் சிக்லெட் சாப்பிடுதோ அதே மாதிரி தான் அதுவும் பண்ணும். ஸோ ஸ்னெயில் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து மீன்களை மட்டும் நம்பாதீங்க, உங்களே நம்புங்க. ஏன்னா நீங்கள் வந்து மேனுவலாக வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய ஸ்னெயிலை வந்து எடுத்துடுங்க. இல்லாட்டி பார்க்கும்போதெல்லாம் ஸ்னெயிலை எடுத்துடுங்க. ஸோ ஒரு ஸ்னெயில் இருந்தாலுமே அது வந்து பெருகிடும். ஏன்னா ஒரு ஸ்னெயில் மட்டுமே அது ஆணும் பெண்ணுமா இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் போதும் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து ஒரு ஸ்னெயில் தான் மிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அந்த ஒரு ஸ்னெயில் பார்த்தாலே எடுத்துருங்க. அண்டு ஸ்னெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அக்வேரியம்குள்ளே வந்து கெட்டது பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து நல்லது தான். அது வந்து டிகே பிளான்ட்டை வந்து சாப்பிடும். அண்டு நம்ம மீனுக்கு போடுற ஃபிஷ் ஃபுட்டில் பாக்கி வந்த ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டு அதை நம்ம ஈகோ சிஸ்டமாக கரெக்டாக வச்சுக்கோம் பிளான்ட் டேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா. அண்டு நான் பார்த்தீங்கன்னா ரெட் ராம்ஸோ ஸ்னெயிலை வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்ட்டு ஸ்னெயிலு. பட் என் டேங்க்கில் அது வந்து கொச்சமாக கண்ட மணிக்கெலாம் இருக்காது, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். பிகாஸ் நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறேன். எப்படின்னா வீக்லி நான் ரிமூவ்லாம் பண்ணுறது கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஃபுட்டு தான் ஃபீட் பண்ணுவேன், அதுவும் மீன்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம டேங்க்கில் வர வேஸ்ட்டு பிளான்ஸ்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். இதெல்லாம் பண்ணுறது மூலிமா ஸ்னெயிலுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை, அதனாலே அதுங்க வந்து ப்ராப்பராக வளர முடியல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அண்ட் டேங்க்கில் இருக்க ஆல்கேஸும் பார்த்திங்கன்னா நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிளான்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் அதுங்க பார்த்துக்கிட்டோம், பட் கிளாஸில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ஷோல் இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you next video. Bye bye ஷோல்.